Good morning students. This is A. Roja Ramani. Last class la நம்ம வந்து bacteria types and bacterial diseases பார்த்தோம். 5 kingdom system of classification ல bacteria வந்து எதுல வந்துருதுன்னா மொனீராஸ்ல வந்துருது. அடுத்து protista வந்து unicellular organism. This class we are going to discuss about fungi. Fungi is the multicellular organism. It is an eukaryotic organism. Eukaryotic means true nucleus is present, isn't it? The word fungus is derived from the Latin word. The word fungus அப்படின்ற word வந்து எதுலேருந்து வந்ததுன்னா லாட்டின்லேருந்து வந்த வேர்டு தான். இட்ஸ் மீனிங் மஷ்ரூம் அப்படின்னு அர்த்தம். த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை, நம்ம ஃபங்கை பற்றி படிக்க போகிறோம் இல்லையா, அந்த ஃபங்கை இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் கால்ட் மைக்காலஜி. நம்ம ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா வந்து பாக்டீரியாலஜி பார்த்தோம், ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் வைராலஜி பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்டு மைக்காலஜி. ஒன் வேர்ட் கொஸ்டின். அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் ஆன்டிபயோட்டிக் அப்படின்ற பென்சிலின் அப்படின்ற மெடிசனை வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த பென்சிலின் கண்டுபிடிச்சதுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. அவர் வந்து ஒரு பாக்டீரியாலஜிஸ்ட். ஆக்சுவலாக அவர் பாக்டீரியா வந்து கல்ச்சர் மீடியமில் கல்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சம் பாக்டீரியாஸ் ஆர் டைடு. அப்போ என்ன ரீசன், பாக்டீரியா வந்து சில அந்த கல்ச்சர் மீடியமில் டிஸ்இன்கிரேட் ஆகிருந்து எதனால் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ரிசர்ச் பண்ணும்போது அதில் வந்து பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற ஃபங்கை வந்து வளர்ந்தது. அந்த பென்சிலியம் நொட்டேட்டம்லேருந்து பென்சிலின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கிறதுனால அது வந்து பாக்டீரியாவை அழிச்சு. அது செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ அந்த பென்சிலின் வந்து இந்த பாக்டீரியல் வூண்ட்ஸ்னால நிறைய சோல்ஜர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால அவருக்கு நோபல் ப்ரைஸ் வந்து என்னாச்சு கிடச்சிச்சு. அடுத்து பிஏ மைசெல்லி அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் மைக்காலஜி. மைக்காலஜியோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா பிஏ மைசெல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிங்டம் ஃபங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக் கொடுத்துருக்காங்க. யூனா என்னன்னு பார்த்தோம், ட்ரூ நியூக்ளியஸ். இது வந்து 4 கிளாஸஸ்: ஜைகோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபங்கைஸ் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபங்கலோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபங்கலோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா செல் வால் மேடப் ஆஃப் கைட்டின். செல் வால் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின். பாக்டீரியாவுடைய செல் வால் நம்ம என்ன பார்த்தோம், பெப்டிடோக்ளைகான் பார்த்தோம். அப்போ ஃபங்கையோட செல் வால் வந்து என்னது, கைட்டின் அப்படின்ற பொருளால் ஆனது. இந்த கைட்டின் அப்படின்றது வந்து பாலிமர் ஆஃப் என் அசிட்டைல் குளுக்கோசோமைன் அப்படின்ற பொருள் வந்து அதில் என்ன காணப்படுது. இந்த ஃபங்கையோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோட்ராப்ஸ் அண்ட் மேஜர் வந்து டிகம்போசஸ். ஹெட்டிரோட்ராப்ஸ்னால் இது டிபெண்ட் அப்பான் த அதர் ஆர்கனிசம்லேருந்து இருந்து தேவையான மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஷன் எடுத்தால் அது ஹெட்டிரோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மேஜர் வந்து ஃபங்கஸ் வந்து டிகம்போசஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாக்டீரியா ஒரு நேச்சர் ஸ்கேவெஞ்சர்னால் அதேமாதிரி ஃபங்கை ஆல்சோ த நேச்சர் ஸ்கேவெஞ்சர்ஸ். அதனால தான் டிகம்போஸ், தேவையில்லாத பொருட்களை நம்ம என்ன பண்ணுது, அது டிகம்போஸ் பண்ணுது. டிகம்போஸ்லேருந்து அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் எடுத்துகிட்டு அது என்ன பண்ணுது, வாழுது. த பாடி இஸ் மேடப் ஆஃப் லாங் ஃபிலமெண்டஸ். இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ஹைஃபாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நான் சாதாரணமாக வீட்டிலேயே நம்ம ஒரு ப்ரெட்டோ 2 days கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டில் வந்து ஒரு லாங் த்ரெட்டு லைக் ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர் காணப்படும். அதை எடுத்து வச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த இதுவை நல்லா அழகாக பார்க்கலாம். அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஹைஃபே அப்படின்னு சொல்கிறாங்க. த பாடி இஸ் மேடப் ஆஃப் லாங் ஃபிலமெண்டஸ் ஹைஃபே. இந்த ஹைஃபா நம்பர் ஆஃப் ஹைஃபாஸ் வந்து ஒன்றா சேர்றதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மைசீலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஹைஃபா வந்து ஒன்றா சேர்றது என்னது, மைசீலியம். இந்த மைசீலியம் வந்து செப்டேட் அண்ட் ஏசெப்டேட் அப்படின்னு 2 types இருக்குது. செப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைசீலியம் வந்து நடுவில் வந்து ஒரு வால் இருந்ததுன்னா அது வந்து என்ன மைசீலியம், செப்டேட் மைசீலியம். அதில் வால் இல்லாமல் அந்த மைசீலியம் டைரெக்டாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, நான்செப்டேட் மைசீலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மைசீலியமில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் ப்ரெசன்ட். அந்த நியூக்ளியஸ் ப்ரெசண்ட்டாக இருந்துக்கக்கூடிய மைசீலியம்க்கு என்ன பேர்னா சீனோசைட்டிக் மைசீலியம். நவ் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபிலமெண்டஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்னது, பாடியோட ஃபிலமெண்ட் வந்து ஹைஃபா விச் ஃபார்ம் த மைசீலியம். இப்போ இதனுடைய ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் வந்து ஏசெக்ஷுவலி பை ஸ்போஸு, செக்ஷுவலி பை மேட்டிங் ஆஃப் ஹைஃபே ஃபிலமெண்ட்ஸ். 2 ஹைஃபா ஃபிலமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, சேர்றதுனால ஏற்படுறது தான் என்ன ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ ஏசெக்ஷுவல் ஃபேஸஸ் இஸ் கால்ட் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அன்மோகிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷுவல் ஃபேஸஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா சயின்டிஃபிக்கில் டெலிமோகிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் ஹேவிங் த போத் ஃபேஸஸ், ஏசெக்ஷுவலும் அதில் நடக்கும், செக்ஷுவலும் நடந்ததுன்னா அது என்னன்னு சொல்கிறாங்க, ஹோமோ
ஹோலோகிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூஷன் ஆஃப் டூ புரோட்டோபிளாஸ்ட், ரெண்டு புரோட்டோபிளாஸ்ட் இணையறதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா பிளாஸ்மோ கேமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து என்னது கேரியோகேமி. நெக்ஸ்ட் நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக போகலாம் பாருங்கள். கிங்டம் ஃபங்கை யூ மஸ்ட் நோ த 4 மேஜர் பைலாஸ் பார்த்தீங்கன்னா பைலம் ஜைகோமைகோட்டா. ஜைகோமைகோட்டாக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரெட் மோல்ஸ், நம்ம பிரெட்டில் வளருது இல்லையா, அந்த டயக்ராமில் இருக்குது பாருங்கள் பிரெட் மோல்ஸ். நீங்கள் நல்லா வீட்டில் ஒரு ப்ரெட்டை எடுத்து ஒரு 4 டேஸ் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் என்ன பண்ணலாம் ஸ்டேஜஸும் பார்க்கலாம். ரைசோபஸ் பிளாக் பிரெட் மோல்டுன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டேஸில் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஒயிட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அடுத்து வந்து என்ன இருக்கும் ஃபிலமெண்டஸ் வந்து பார்க்கும்போது yellowish த்ரெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சா பிளாக் எரக்டா இது இருக்கும். அது வந்து என்னதுன்னா ஸ்போர்கள் தான். நெக்ஸ்ட் வந்து ஊமைகோட்டா த வாட்டர் மோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் மோல் பொட்டேட்டோ பிளைட் மிடில் டிசீஸ் வந்து என்ன ஆகுது ஏற்படுத்தக்கூடியது. அடுத்து பைலம் வந்து ஆஸ்கோமைகோட்டா, இது வந்து என்ன ஃபங்கைன்னு சொல்கிறாங்கன்னா சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹீஸ்ட், மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ். அடுத்து வந்து பைலம் பெசிடியோமைகோட்டா. இந்த பெசிடியோமைகோட்டாவுக்கு அந்த எக்ஸாம்பிள் வந்து என்னது கிளப் ஃபங்கை அப்படின்னு சொன்னால் பெசிடியம். நம்ம மஷ்ரூம்லாம் வாங்கி சாப்பிட பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் வந்து என்ன மைக்கோட்டானா பெசிடியோமைசிட்ஸ் தான். மஷ்ரூம்ஸு, பஃப் பால்ஸ், பிராக்கெட் ஃபங்கை, ரஸ்ட்டு, ஸ்மட்ஸ் அண்ட் டோட் ஸ்டூல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெசிடியோமைகோட்டாக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து டியூட்டிரோமைகோட்டா. இது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஃபங்கை வந்து இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம முதல்ல மேலே பார்த்த எல்லாத்துலேயுமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். பட் இந்த இம்பர்ஃபெக்ட் ஃபங்கையில் பார்த்தீங்கன்னா ஒன்லி த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும் தான் இருக்குமே தவிர செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து என்னாகாது இருக்காது. நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா ஜைகோமைகோட்டா காமன் மோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரைசோபஸ் ஆர் ப்ரைமர்லி டீகம்போசஸ். இந்த ஜைகோமைகோட்டாவில் ரைசோபஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னவா தான் இருக்கும், டீகம்போசஸாக இருக்கும். ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் மே பி ப்ரொடியூஸ்ட் இன் ஸ்பொராஞ்சியா. அதில் இருக்கக்கூடிய ஸ்பொராஞ்சியோவிலேருந்து என்ன ஆகும்னா ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் அந்த மூலமாக என்ன ஆகும் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 2 ஹைஃபாக்கள் வந்து ஒன்றா இணையும் பிட்வீன். அது ஒன்று வந்து ப்ளஸ் ஸ்ட்ரெயின் அண்ட் அனதர் ஒன் இஸ் மைனஸ் ஸ்ட்ரெயின் ஃபார்மிங் அண்ட் 2 ஸ்ட்ரெயின் ஒன்றா ஆகும்போது அது என்னவாக மாறும்னா ஜைகோட்டாக மாறும். A zygospore develops and made to lie dormant of long period of time. இப்போ இந்த ஜைகோஸ்போர் டெவலப் ஆகி என்ன ஆகும், அதுக்கு வந்து நிறைய டார்மெண்ட். அது என்ன ஆகுது, டார்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா இப்போ வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷனாக இருந்தால் இட் கேன் நாட் ஏபிள் டு என்ன ஆக முடியாது, அதால் வளர்ச்சி அடைய முடியாது. அப்போ அது வந்து டார்மெண்ட் கண்டிஷனில் என்னவோ மாற்றிக்கோன்னா ஜைகோட்டா மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் திருப்பி ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வரும்போது திரும்ப ஜெர்மினேஷன் லாங் பீரியட் ஆஃப் டைம் மியாசிஸ் அக்கர்ஸ் வளர ஆரம்பிக்கும் போது அங்கே என்ன நடக்கும், மியாசிஸ் செல் டிவிஷன் வந்து என்ன ஆகும் நடக்கும். அக்கர்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் ஜெர்மினேஷன். அப்போ மியாசிஸ் எங்கே மட்டும் நடக்கும்னா ஜெர்மினேஷனில் மட்டும்தான். ஒன்லி த ஜைகோட் இஸ் டிப்ளாய்ட். மற்றது எல்லாமே ஹாப்ளாய்ட் கண்டிஷன் தான். ஏன்னா ஏன் டிப்ளாய்ட் சொல்கிறாங்கன்னா 2 நியூக்ளியஸ் ஆர் ஜாயின் டுகெதர் ஆகும் மாறும். அதனால தான் அந்த டிப்ளாய்ட். ஆல் ஹைஃபே அண்ட் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் ஆர் ஹாப்ளாய்ட். வெறும் ஜைகோட் மட்டும் தான் டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும். ஹைஃபாக்கள் அது எல்லாமே என்னதான் ஸ்போர் உருவாகினாலும் அது என்ன கண்டிஷன்னா ஹாப்ளாய்ட் கண்டிஷன். n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ ஜைகோமைகோட்டா காமன் மோல்ஸ் அந்த டயக்ராம் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து காமன் மோல்ஸ் பிரெட் மோல்ஸ் இருக்குல்லையே, நம்ம சாதாரணமாக வீட்டிலேயே நம்ம பார்க்கலாம் இது அழகாக. இந்த ஃபங்கல் மாஸ் ஆஃப் ஹைஃபே, நிறைய மாஸ் ஆஃப் ஹைஃபாக்கள் வந்து என்ன இருக்குது ஒன்றா இணைஞ்சிருக்கிறதுக்கு என்ன பேர் மைசீலியம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபங்கல் மாஸ் ஆஃப் ஹைஃபே இஸ் நோன் அஸ் மைசீலியம். Penetrates the bread and to produce the fruiting bodies at the top of the stalk. அந்த டாப் ஆஃப் த ஸ்டாக்ல பாருங்க அப்படி இது மாதிரி இருக்கு இல்லையா, பஃப் பால் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க பெசிடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் என்ன உருவாகுது, ஸ்போர்கள் வந்து என்ன ஆகும் ஃபார்ம் ஆகும். மைசீலியம் மாஸ் ஹைஃபே ஆர் ஃபிலமெண்டஸ். இந்த ஃபிலமெண்டஸாக இருக்கக்கூடிய இந்த ஹைஃபாக்கள் தான் ஒன்றா சேர்றதை தான் ஆரோ மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. மைசீலியம்னா என்னது, நம்பர் ஆஃப் ஹைஃபே ஆர் கம்பைன் டுகெதர் to form the mycelium. Next போங்க. நெக்ஸ்ட் வந்து ரைசாய்ட்ஸ், ரூட் லைக் ஹைஃபே. ரைசாய்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்கும்போது ரூட் மாதிரியே இருக்கும். நம்பர் ஆஃப் மைசீலியம்கள்லாம் ஒன்றா சேரும் போது அது என்னன்னு சொல்கிறாங்க ரைசாய்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரைசாய்ட்ஸ் மீன் அண்டர் கிரவுண்ட். அது வந்து என்ன ஆகுதுன்னா பூமிக்கு அடியில் அந்த ரைசாய்ட்ஸ் உள்ளே போய் அதில் இருக்கக்கூடிய சாயில் மினரல்ஸ் நியூட்ரிஷன் என்ன பண்ணால் அப்சர்வ் பண்ணும். மேட்டிங் அக்கர்ஸ் பிட்வீன் த ஹைஃபே ஆஃப் டிஃப்ரெண்ட் மோட்ஸ். அப்போ இந்த இதில் வந்து என்ன நடக்குது, இந்த ஹைஃபாலேயே 2 ஹைஃபாக்கள் ஒன்றா இணைஞ்சு வந்து என்ன ஆகுது ரைசாய்டுகள் இணையும் போது அங்கேயும் என்ன நடக்குது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து ஸ்போர்கள் வந்து என்ன ஆகுது ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள். ஜைகோமைகோட்டா இதுவும் அதே தான். அந்த ஸ்போர்கள் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது,
கீழே நம்ம வந்து அந்த டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, சாயிலில் வந்து அங்கே செக்ஷுவல் மேலே இருக்கிறது வந்து என்னது ஜூஸ்போஸ், அந்த ஜூஸ்போஸ் மூலமாக நடக்கிறது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். கீழே இருக்கிறது பாருங்கள் உங்களுக்கு அந்த ஹைஃபாக்கள், 2 ஹைஃபாக்கள் ஒன்றா இணையும் போது அந்த மைசீலியம்லேருந்து கேமிடான்ஜியம் ஜெர்மினேஷன் ஃபார்ம் ஆகும் போது என்ன உருவாகும், அது ஸ்போர்கள் உருவாகுறது வந்து என்ன ரீப்ரொடக்ஷனா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நவ் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், கேமிடான்ஜியாவில் வந்து எப்படி நடக்குது, இந்த 2 ஹைஃபே ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டெயினிங், இது வந்து என்ன ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். இப்போ இது வந்து இப்போ ஒன்று வந்து ப்ளஸ்ன்னு எடுத்திருக்காங்க, இன்னொன்று வந்து என்ன எடுத்திருக்காங்க, மைனஸ். 2 ஹைஃபாக்கள் வந்து என்ன ஆகுது, ஒன்றா இணைது. மேட்டிங் டைப் ஆஃப் க்ரோ சைட் பை சைட் டு ப்ரொடியூஸ் branches that grow toward to each other. The tip of these branches develop into the gametangia structures. This produce gametes. 2 கேமெட்டை ஒன்றா இணையும் போது அது வந்து என்ன 2n நம்பராக மாறும். அப்போ அந்த கேமிட்டான்ஜியா 2 இது n நம்பர் இருக்கு இல்லையா, அப்போ 2 ஒன்றா சேரும்போது பாருங்கள் ஜைகோட். ஜைகோட் வந்து என்ன நம்பர் இருக்குது, 2n நம்பர். இந்த கேமிட்டான்ஜியா தென் கேமெட்ஸாக என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். The resulting the zygote develops into the resistant zygospore. அப்போ அதுலேருந்து உருவாக்கக்கூடிய ஸ்போர்களுக்கு பேர் என்னது, ஜைகோஸ்போர். இந்த டயக்ராம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. ஜைகோஸ்போர் அந்த 2n நம்பராக என்ன ஆகும், கன்வெர்ட் ஆகும் அது இருக்கக்கூடிய ஸ்போர். அப்புறம் இந்த ஸ்போர் முளைச்சி திரும்ப ஹைஃபாக்கில் வரும்போது என்ன நம்பராக மாறும், n நம்பராக மாறும். நவ் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ வந்து ஆஸ்கோமைசிட்ஸ், இப்போ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, பெசிடியோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ். இந்த ஆஸ்கோமைசிட்ஸ் வந்து எப்படி இருக்குது, கப் ஷேப்பில் இருக்குது இல்லையா. இதில் வந்து பாருங்கள், கிளாமிடோஸ்போஸ் வந்து என்னது ஜூஸ்போஸு, ஆஸ்பர்ஜில்லஸ் வந்து கொனீடியா, அடுத்து வந்து எரிப்சியா வந்து என்னது ஈஸ்ட் வந்து ஃபிஷ் அண்ட் பட்டிங் மெத்தட் வந்து என்ன ஆகும், ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ இதில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் இந்த லைஃப் சைக்கிளில் காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வாட் இஸ் ஐசோகாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபலாஜிக்கலி கேமெட்ஸ் அண்ட் ஃபிசியலாஜிக்கலி சிமிலர் கேமெட்ஸ். மார்ஃபலாஜிக்கலாக எப்படி இருக்கும், ஃபிசியலாஜிக்கலாக ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் அது என்னன்னு சொல்கிறாங்க, த டேர்ம் இஸ் கால்ட் ஐசோகாமி. நெக்ஸ்ட் அனைசோகாமி அப்படின்னா என்னென்னா, ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபலாஜிக்கலி டிசிமிலர். ரெண்டு வந்து என்ன மார்ஃபலாஜிக்கலி டிசிமிலராக இருக்கிறது அனைசோகாமி. ஊகாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஃபிசியலாஜிக்கலி டிசிமிலராக இருந்தால் அது ஊகாமின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளிஸ்டோதீசியம் அப்படின்னா கம்ப்ளீட்லி அந்த இதில் வந்து என்னவா இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். இது வந்து என்ன, இது பெரிதீசியம். இது என்ன ஷேப்பில் இருக்குன்னா, கப் ஷேப்பில் இருக்குது. அப்போதீசியம் இருக்கு இல்லையா, அந்த அப்போதீசியம் கப் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்போர் ஃபார்மேஷன் வந்து இது வந்து என்ன தீசியம், அப்போதீசியம் டைப்ஸ். இதோட 2 ரீப்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ ஈஸ்ட் வந்து என்ன, ஆஸ்கோமைசிட்ஸ். இது வந்து என்ன மெத்தட், நம்ம ஈஸ்ட் வந்து ஒன்று பட்டிங் மெத்தட் இல்லை ரீப்ரொடக்ஷன் நடக்குது, இன்னொன்று ஃபிஷன் மெத்தட். இதில் நமக்கு வந்து ஃபிஷன் பட்டிங்கில் வந்து அப்ளைடு வந்து என்னது, 2 நியூக்ளியஸ் வந்து இணையிறத வந்து என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள், பிளாஸ்மோகாமி. 2 இது வந்து என்ன ஆகுது, இணையக்கூடியது. சைட்டோபிளாசம் 2ஆக இணையுது இல்லையா, அதுக்கு பேர் பிளாஸ்மோகாமி. 2 நியூக்ளியஸ் ஒன்றா இணையிறது. கீழே அடுத்த டயக்ராமில் பாருங்கள், 2 நியூக்ளியஸஸ் வந்து ஒன்றா இணையுது. அது வந்து என்னன்னு சொல்கிறோம், கேரியோகாமி அப்படின்னு சொல்கிறோம். கேரியோகாமி. வாட் இஸ் பிளாஸ்மோகாமி, வாட் இஸ் கேரியோகாமிலாம் எக்ஸாமில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பட்டிங்கில் இந்த டிப்ளாய்ட் கண்டிஷன் மியாசிஸ்லேருந்து ஆஸ்கஸ் வந்து என்ன ஆகுது, தொற்று ஆஸ்கஸ் திருப்பி என்னவாகும், ஈஸ்டாக என்ன ஆகும், டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் போங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெசிடியோமைசிட்ஸ் சொன்னோம் இல்லையா, பெசிடியோமைசிட்ஸ் வந்து என்ன ஃபங்கை, கிளப் ஃபங்கை. அதில் இந்த பெசிடியம்ன்றது மேலே தொப்பி மாதிரி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பெசிடியம் சொல்லுவோம். நடுவில் இருக்க காம்பு மாதிரி இருக்கிறத ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது வந்து ரைசாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைசாய்ட்ஸ் பார்த்தோம்ல, ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த ரைசாய்ட்ஸோட வேலை என்னது, அப்சர்வ் த சாயில். இது வந்து என்னது, செப்ரோஃபைட்டிக் ஃபங்கையாக இருக்கிறதுனால இந்த சாயிலில் இருக்கக்கூடிய மினரல் அண்ட் நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணி தான் வளரும். நீங்கள் சாதாரணமாக மழை பெஞ்சு கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா மரக்கட்டை, அந்த மண், அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம்ஸை வந்து ரொம்ப அழகாக பார்க்கலாம். பெசிடியோமைசிட்ஸ் ஃபங்கை வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதோட கில் ஸ்லிட்ஸ் தான் உங்களுக்கு அந்த டயக்ராமில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்புறம் உள்ளே இருக்கக்கூடியது தனித்தனியாக ஒரு கோடு மாதிரி இருக்கும். நீங்கள் மஷ்ரூம் பார்த்துருப்பீங்க, அதை பார்த்தாலே இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கில்ஸ், அந்த கில்ஸில் தான் என்ன உருவாகும்னா பெசிடியம் மூலமாக ஸ்போர்கள் வந்து என்ன ஆகும், ரீப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ அதர் பெசிடியோமைசிட்ஸ் ரஸ்ட். இது வந்து நோய்களை வந்து என்ன பண்ணுது, ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ வந்து டியூட்டிரோமைகோட்டா இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை சொல்ல. ரிகார்ட் த இம்பர்ஃபெக்ட் எக்ஸிபிட் த செக்ஷுவல் ஸ்டேஜஸ் பீன் இந்த லைஃப் சைக்கிள். அது லைஃப் சைக்கிள் வந்து இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை வந்து என்ன ஆகுது, ஏற்படுத்தக்கூடியது தான் என்னது, இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் நாட் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு தி நெசசரி சிமிலர் பாலிபைட்டிக் கம்மிங் ஃப்ரம் மெனி ஆன்செஸ்டர்ஸ். இப்போ முதல்லேருந்தே இருக்கக்கூடியது. இதில் வந்து என்னென்ன, ஒன்லி த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்காது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து டேப்லர் காலமில் உங்களுக்கு அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா கிளாஸிஃபிகேஷன், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் போங்க.
நெக்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் அந்த கிளாஸிஃபிகேஷன் அதில் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக்கன்ஸ் இருக்கும். இந்த லைக்கன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பியோட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் த ஆல்கே அண்ட் ஃபங்கை இஸ் கால்டு லைக்கன்ஸ். ஆல்கல் பார்ட்னர்ஸ் வந்து என்னது ஃபோட்டோபியன்ட், ஃபங்கல் பார்ட்னர் வந்து மைக்கோபியன். அதில் ஆல்காவும் ஃபங்கை ஒன்றா இணைஞ்சி என்ன உருவாகிறது தான் இந்த லைக்கன்ஸ். இது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்களே க்ரூட்டிகோஸ் அப்படின்னது என்னதுன்னா பார்க், மரப்பட்டைகள் மேலே ஒட்டி வாழ்கிறது. ஃப்ரூட்டிகோஸ் அப்படின்றது வந்து என்னது நமக்கு பார்த்திங்கன்னா பாறைகள் மேலே ஒட்டி வருது. ஃபாலியேஸ் அப்படி பார்த்திங்கன்னா அது வந்து எதில் வருதுன்னா இந்த சாயில் அந்த மாதிரி இதில் வந்து என்ன ஆகுது ஒட்டி வாழக்கூடியது தான் என்னது ராக்ஸில் ஒட்டி வாழக்கூடியது. டெலிகேஸ் வந்து என்னது ஆன் கிரவுண்டில் ஒட்டி வாழக்கூடியது. சிலிகேஷியஸ் வந்து என்னது ராக்ஸில் ஒட்டி வாழக்கூடிய லைக்கன்கள். நெக்ஸ்ட் பாருங்கள் மைக்கோரைசா. மைக்கோரைசா வந்து ஹையர் பிளான்ட்டோடைய இதோடைய இணைஞ்சி வாழக்கூடியது. இந்த மைக்கோரைசா ஃபங்கை ரூட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மற்ற பிளான்ட்டுக்கும் ஃபங்கைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இது வந்து ஹையர் பிளான்ஸோடைய ரூட்டில் வாழறது தான் மைக்கோரைசான்னு சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் மறக்காமல் ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.